ஒரு பொண்ணு தான் பேசின வீடியோவை தன்னோட பெர்மிஷன் இல்லாம யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எலி மருந்து குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனல்ன்ற பேர்ல யார்கிட்டனாலும் மைக்க கொண்டு போய் நீட்டுறது, அவங்க பர்சனல் விஷயங்களை எல்லாம் கிண்டி கலரி அதுல கண்டென்ட் ஆக்கி காசு சம்பாதிக்கிறது, இதெல்லாம் சரியா? யாருனாலும் என்ன வீடியோனாலும் போடலாமா? இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பொதுவா இந்த சோசியல் மீடியால நல்ல விஷயத்த பத்தி போடுற கண்டென்ட்டை விட இந்த அபியூஸ் பண்றது, டபுள் மீனிங்கா பேசுறது, நெகட்டிவா பேசுறதுன்ற கண்டென்ட் தான் சீக்கிரமா ட்ரெண்ட் ஆயிரும். அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்றாங்க, பணம் சம்பாதிக்கணும்ன்ற நினைப்புல இந்த மாதிரி கண்டென்ட்டை சூஸ் பண்றாங்க. நெகட்டிவோ பாசிட்டிவோ, எனக்கு ஃபாலோவர்ஸ் வரணும், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அவ்வளவுதான் அவங்க மோட்டிவே. யூடியூப் சேனல்ன்ற பேர்ல யார்கிட்டனாலும் மைக்கு கொண்டு போய் நீட்டி கேள்வி கேட்கறது, அதுக்கப்புறம் டபுள் மீனிங்ல பேசி அதையே கண்டென்ட்டா மாத்தி பணம் சம்பாதிக்கிறது, இப்படிதான் நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சேனல் தான் வீரா டாக்ஸ் XX. இந்த சேனல்ல சாதாரண யங்ஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு உங்க லவ் லைஃப் பத்தி சொல்லுங்க, உங்க பிரைவேட் லைஃப் பத்தி சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டு அதை கண்டென்ட்டா மாத்தி வீடியோ போட்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் வீடியோ போடாதீங்கன்னு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அந்த சேனல்காரங்க, அந்த சேனல்ல ஒர்க் பண்ற விஜய் ஸ்வேதான்ற பொண்ணெல்லாம் இந்த விஷயத்த கண்டுக்கவே இல்லை. இவங்க சென்னையில இருக்க மால்ல போய் அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட காதல் பத்தி கேட்கறேன்ற பேர்ல டபுள் மீனிங் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் தான் பண்ணிருக்காங்க. ஆனா உங்க பெர்மிஷன் இல்லாம இந்த வீடியோவை நாங்க போட மாட்டோம்னு சொல்ல, அடுத்து அவங்க கொஸ்டின் கேட்க இவங்களும் ஜாலியா சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டென்ட்டுக்காக அந்த வீடியோவை சோசியல் மீடியால அப்லோடும் பண்ண அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. நிறைய பேரு இந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் பண்ண, இதெல்லாம் பார்த்த அந்த பொண்ணு தன்னோட அண்ணனுக்கு, ரிலேட்டிவுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு பயந்து போய் எலி மருந்து குடிச்சு சூசைட் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவும் இல்ல, ஹாஸ்டல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. போலீஸும் இந்த விஷயத்த கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த கேமராமேன், விஜே, சேனலோட ஓனர்னு எல்லாரையும் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியால ஒரு சேனல் ஆரம்பிச்சு மைக்க வாங்கி போட்டா யாருனாலும் என்ன மாதிரினாலும் பேசி வீடியோ எடுத்து போடலாமா? ஒரு பப்ளிக்கை இன்வால்வ் பண்ணி நீங்க வீடியோ எடுக்கிறீங்கன்னா அவங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ண கூடாது. இதுவே ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி பேசுறீங்கன்னா ஃபேர் யூஸ் பாலிசி படி அவங்க ஒரு ஃபேமஸான பர்சனா இருக்கணும். அப்படியே அவங்க ஃபேமஸா இருந்தாலும் அவங்கள பத்தின பொதுவான விஷயங்களை பேசணுமே தவிர அவங்களோட பர்சனல் விஷயத்தை இன்வால்வ் பண்ண கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு செலிபிரிட்டி பத்தி பேசுறீங்கன்னா அவங்களோட மூவிஸை ரிவ்யூ பண்ணலாம். அதுக்காக அதுல அவங்க பர்சனல் லைஃபை இன்வால்வ் பண்ணக்கூடாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ட்ரோல் பண்ணலாம். ஆனா நீங்க பண்ற கமெண்ட் அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும், அதே சமயம் அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணாத மாதிரி இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஏறி வரணும்ன்றதுக்காக அடுத்தவங்கள மிதிக்க கூடாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல கண்டென்ட்டுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.